இப்போ ஒரு வருஷத்துல எத்தனை காலம் இருக்கும்? 4 காலம் இருக்கும். எத்தனை சீசன்? 4 சீசன்ஸ். எத்தனை சீசன் இருக்குமா? சொல்லுங்க வாய் திறந்து. 4 சீசன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து பூவெல்லாம் பூத்து குலுங்கும், அதுதான் ஸ்ப்ரிங் சீசன். ஸ்ப்ரிங் சீசன் எடுங்க. ஸ்ப்ரிங் வசந்த காலம், பூவெல்லாம் பூத்து குலுங்க. வெரி குட். இந்த சீசனில் என்ன ஆகும் அப்படின்னா மரத்தில் வந்து பூவெல்லாம் பூத்து இருக்கும். ஓகேவா? செகண்ட் என்ன அப்படின்னா சம்மர் சீசன். சம்மர் சீசன் அப்படின்னா தமிழ் என்ன? கோடை காலம். கோடை காலத்தில் இதுதான் கோடை காலம், இதுதான் சம்மர் சீசன். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பச்சை பசேன்னு இருக்கா இங்கே. இது என்ன அப்படின்னா ஆட்டம் இல்லாட்டி ஃபால் சீசன். எதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த இலையெல்லாம் எப்படி ஆயிருக்கு? எல்லோ கலரில் இருக்கா? இது வந்து இலையுதிர் காலம், ஃபால் சீசன். இந்த காலத்தில் இலையெல்லாம் மரத்துலேருந்து உதிர்ந்து விழுகும், பழுப்பு நிறமாக மாறிடும். என்னாகும்? இது வந்து ஃபால் சீசன். இதை வச்சிடுறீங்களா? நெக்ஸ்ட் என்ன சீசன் தெரியுமா? வின்டர் சீசன். வின்டர் சீசனில் எல்லா இலையும் உதிர்ந்து போயிடும். எப்படி என்ன ஆகும்? இப்படி கம்மிங்க, எல்லா இலையும் உதிர்ந்து போயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வெறும் மரம் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை சீசன் இருக்கு? வெரி குட், வெரி குட். 4 சீசன்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஸ்ப்ரிங் வசந்த காலம், சம்மர், ஆட்டம், வின்டர். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி 4 சீசனுக்கு நம்ம கிராஃப்ட் செய்யலாம். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் செஞ்சு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக கற்றுக்குவாங்க. அந்தந்த சீசனில் அந்த மரங்கள் வந்து எப்படி இருக்குது? ஸ்ப்ரிங்னா மரங்கள் வந்து பூத்து குலுங்கும். சம்மரில் எப்படி இருக்கும்? அதாவது ஃபால் சீசனில் எப்படி இருக்கும்? வின்டர் சீசனில் வந்து மரங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சீசன் பற்றியும் குழந்தைங்க தெரிஞ்சுக்குவாங்க. இன்னொன்று இந்த மாதிரி கிராஃப்ட் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா மனசில் பதியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.